ஹலோ கைஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த போயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லாஸ்ட் நைட் தட் ஷீ லிவ்டு, ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன் ரைட் பண்ண போயம் தான். ஃபஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் போயிடலாமா? எமிலி டிக்கின்சனோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எமிலி எலிசபெத் டிக்கின்சன். ஷி வாஸ் பார்ன் ஆன் December 10, 1832, May 15, 1886. She was one of the American poetனு சொல்லலாம். She is known as one of America's greatest and most original poets of all time. இவங்க வந்து 1800 poems ரைட் பண்ணியிருக்காங்க. அன்பப்ளிஷ்டு poems வந்து நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட இவங்க எழுதின எல்லா போயத்தோட ஃபஸ்ட்டு லைன் தான் வந்து டைட்டிலாக வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய பெரிய லைனாக தான் இருக்கும். அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே டைட்டில் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லைனை தான் வந்து கன்சிடராக பண்ணியிருப்பாங்க அவங்களோட போயம் டைட்டிலாக. ஓகேங்களா? இவங்களோட லாஸ்ட் போயம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கிவ் மீ பேக் டெத் அப்படின்ற போயம் தான் இவங்களோட எமிலி டிக்கின்சனோட லாஸ்ட் போயம். இந்த போயம் வந்து இந்த லாஸ்ட் நைட் தட் ஷீ லிவ் அப்படின்ற போயம் வந்து எதை வந்து என்ன தீம்னு பார்த்தோன்னா டெத்து தான். அந்த ஒரு அன்னேம்டு உமனோட டெத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க சூசைட் கமிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஜெலசி கேர்ள். மெட்டாபரிக்கலாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த போயம் எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம சம்மரிக்குள்ள போயிடலாம். இது வந்து ஃபேமஸ் குவைட்டு. எதுக்கு இந்த ஃபேமஸ் குவைட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸில் வந்து நம்ம போயம் லைன்ஸ் இந்த மாதிரி குவைட்ஸ் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குட் மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த குவைட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சம்மரி பார்த்துடலாம். மொத்தம் 7 ஸ்டான்ஸா போயமு. ஈச் ஸ்டான்ஸா ஹேவ் 4 லைன்ஸு. ஓகேவா? 4 லைன்ஸ் இருக்கும். சின்ன போயம் தான். ஒரு டெத்தை பற்றி அந்த உமன் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படிலாம் இறந்தாங்க, அவங்க இறந்த அந்த நைட் வந்து எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்தவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அப்படி அதை பற்றி சொல்கிறது தான் இந்த போயம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து ஒரு உமனுடைய டையிங் ஸ்டேஜை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க எமிலி டிக்கின்சன். இந்த டைட்டிலே வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி டைட்டில்னு சொல்லலாம். உமனோட அந்த லாஸ்ட் நைட், அவங்களோட லாஸ்ட் நைட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா எமிலி டிக்கின்சன் வந்து சொல்கிறாங்க. அவங்க டெத்துக்கு பிஃபோர் வந்து அவங்களோட நைட்டு அந்த நாள் வந்து காமனாகவும் ஒரு சிம்பிளாகவும் ஒரு மாடர்ன் திங்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு காமன் நார்மல் டேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அந்த டேவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வீட்டில் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நாள் வந்து நார்மலாக தான் இருக்கும். இறந்ததுக்கப்புறம் நிறையா பேர் வருவாங்க போவாங்க. அப்போ அந்த டே வந்து டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஐடலைஸ் பண்ணுறாங்க. அங்கே வர்ற பீப்புள் எல்லாருமே அந்த இறந்த உமனை வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்க, ஓவர்லுக் பண்ணுறாங்க. அதனால் அந்த எமிலி டிக்கின்சனுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. எப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் டோட்டலி எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு சின்ன மேட்டர் ஆல்சோ இட்ஸ் சேஞ்சு. சின்ன மேட்டர் கூட அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தோணுது அந்த நைட், அவங்க இறந்த நைட்டு. இதை தான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து ஒன்லி ஐடலைஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, எமிலி டிக்கின்சன் வந்து அவங்க டையிங் உமன் அவங்க ரூமுக்கு வந்து போகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அந்த உமனை வந்து அந்த டெத்தான உமனை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த நிறையா பீப்புள்ஸ் வந்து அவங்க அந்த ஃபைனல் ரூம்குள்ளே வந்து அவங்களோட ரூம்குள்ளே வந்து போயிட்டு வராங்களாம். அதனால அந்த எமிலி டிக்கின்சன் என்ன நினைப்பாங்க, நம்மளையும் ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணுவாங்க, நம்ம போகலை அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளேம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எமிலி டிக்கின்சன் வித் அவங்களோட நிறையா பேர் வந்து அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எமிலி டிக்கின்சன் வந்து அவங்க இறந்ததை வந்து ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அதை வந்து சேலஞ்ச் பண்ணாமல் இவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இந்த எமிலி டிக்கின்சன் ஃபோர்த் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வெயிட்டிங் மூமெண்ட்டு, அந்த டே வந்து நேரோ டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது The speaker described how the observers wait while she paused.
அவங்களோட வெயிட்டிங் மொமெண்ட் தான். அது வந்து உமன்ஸ் டெத் இஸ் சிம்பிள் அன்எமோஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த டெத் அந்த டயாகிற ஸ்டேஜில் வந்து எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அமைதியாக தானே இருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அமைதியாக அந்த நேரோவாக போகுது. சிம்பிளாகவும் அன்எமோஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது. அதான் வந்து 5th ஸ்டான்ஸால் சொல்லுவாங்க. அது வந்து வெயிட்டிங் மொமெண்ட்டு. அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு வெயிட்டிங் மொமெண்ட்டு. இந்த 6th ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்கிரைப் த உமன் ஃபைனல் மூமெண்ட்டை வந்து டெஸ்கிரைப் பண்ணுறது 6th ஸ்டான்ஸா. எதுனா அவங்க வந்து அந்த அன்னேம்டு உமன் வந்து டையிங் ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களால பேசவும் முடியலை, பேசவும் முடியல, இறக்கவும் முடியல, பேசவும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க. உயிரோடு வந்துடுவோமா இல்லை வரமாட்டோமா அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்போது வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனால் சொல்ல முடியாது. அவங்களோட மவுத் மட்டும்தான் லைட்டாக அசையும், ஆனால் அவங்க எந்த வேர்ட்ஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து 6th ஸ்டான்ஸா. அண்ட் தென் ஃபைனல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேடி வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்களோட ஹேரெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹெட்டு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுட்டு ஷீ டைட் டிக்ளேர்டு, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து த லாஸ்ட் நைட் தட் ஷீ லிவ்டு போயமோட சம்மரி தான் வந்து அந்த ஷார்ட் சம்மரி. ஓகேவா? இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எமிலி டிக்கின்சன் வந்து ஜெலஸியாக ஃபீல் பண்ணி இந்த கான்செப்டை ரைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ சேலஞ்சஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த உமன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலஸியாக ஃபீல் பண்ணி இந்த கான்செப்டை ரைட் பண்ண மாதிரி இந்த போயம் இருக்கும். தேங்க்யூ காய்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.